அவங்களால அந்த வீடியோ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அவர் ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிருக்காரு. ஹாவ் சம் பேஷன்ஸ். ஒன்று அந்த வீடியோவை பற்றி பயமாக இருக்கு. இன்னொன்று அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன எக்ஸாமில் கூட உட்கார விட மாட்டாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஐல் டெல் அம்மா அண்ட் அண்ணா. ஹவ் வில் தே ரியாக்ட்? யாருக்கும் எதுவும் சொல்ல தேவையில்ல. ஐல் சார்ட் திஸ் அவுட். ட்ரஸ்ட் மீ. I trust you with my life. மாமி ஞாபகம் வந்துடுச்சு. இனிமே அப்பா, அண்ணன், தாத்தா, பாட்டி எல்லாம் ஞாபகமும் வரும். அவள இன்னொரு தடவை ஓட பார்த்தனா ஒரே ஒரு பட்டன் தான் அழுத்துனா அவனோட முதல் இரவு டிவியில நேரடியாக ஒளிபரப்பாகும். முதல் இரவு தான் முடிஞ்சிருச்சுல்ல, மூடிட்டு கல்யாணம் ஆனவ மாதிரி நடந்துக்கோ. புரியுதா? சார், சுமித்ரா ராயோட விசாரா ரிப்போர்ட் ரொம்ப குரூஷியலானது. டாக்டர் சேத்தனை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. எனக்கு புரியுது. நீங்க ஜேர்னலிஸ்டா மட்டும் இல்லாம இந்த கேஸை பர்சனல் லெவல்லையும் பாக்குறீங்கன்னு. ஆனா விவரமான ரிப்போர்ட் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சொன்னா கேளுங்க. ரிப்போர்ட் வர வரைக்கும் நீங்க டாக்டர் சேத்தனுக்கு அகைன்ஸ்டா எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க. யார்கிட்டயும் இதை பத்தி டிஸ்கஸ் கூட பண்ணாதீங்க. நாம அந்த ரிப்போர்ட்டை எக்ஸாமின் பண்றோம்னு. டாக்டர் நன்னே, கால் மேல கால் போட்டு ஸ்டைலா உட்கார்ந்துருக்க. டாக்டர் நன்னேக்கு இன்னும் ஒரு கிளாஸ் மோர் கொடுங்கப்பா. இந்த குட்டி பையா அப்படியே கல்பாடி. இதுக்கு மேல முடியாது, என் சைஸுக்கு இதே ஓவர். அது என்னடி மரியாதை இல்லாம டாக்டர் நன்னேன்னு கூப்பிடுறீ? பெரிய அப்பா டக்கறாடா நீ. நான் தாசியே தாசுன்னு தான் கூப்பிடுவேன். இப்ப பேசு. அழாத நன்னி. இந்த குடி, நல்ல சக்தி கிடைக்கும். குடி குடி குடின்னு சொல்றேன்ல. இந்த குடி. டேய் நன்னி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்திரி உன்ன குட்டி பையன் சொன்னா. ஆள் தான் குட்டியா இருக்க, ஆனா பெரிய வேலைலாம் செய்யறான். சேர் போட்டு ஏறி போக்குறான். இந்த குப்பத்து நாய டாக்டர் நன்னே ஆக்குனது நானு. ஆனா இன்னைக்கு இவங்க ஆளுங்க தனியா கம்பெனி வச்சுக்கிட்டு ஏன் முதுகுலயே குத்தி ஆப்படிக்க பாக்குறாங்க வைராண்டி பசங்க. பொட்டச்சிய சேர்ல எப்படி உட்கார வைப்பேன்னு கொஞ்சம் காட்டுறியா? எழுதுறா, மேல ஏறி நில்றா. அட அத்தரி, இவன் தான் சொன்னான்ல சைஸ் சின்னதுன்னு. இப்படி மோரை கொடுத்து ரொப்பிட்டியே.
தூக்கி வெளியே வீசுங்கடா இந்த டுபுக்க. இல்லைன்னா எருமைக்கு போடுற இன்ஜெக்ஷனை இவனுக்கு போட்டுருவேன். மண்டை சூடாகுது, கடுப்பேத்திட்டான் தாயோளி. தூக்கிட்டு போ. So may I come in? Yes, come in. So, இதான் அந்த ஃபோன். வித்யாராய் அப்புறம் இன்னும் எவ்வளவோ இன்னசென்ட் குழந்தைங்களுக்கு பிளாக்மெயிலிங் இமெயில் செய்ய யூஸ் பண்ணுது. இந்த ஸ்டூடெண்ட்ஸை மெடிக்கல் ராக்கெட்ஸ்காரங்களால பணம் கொடுத்து வாங்க முடியல, அதனால ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் இருக்கிற சிம்மை டெல்லியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் வித் ஃபேக் ஐடி. அண்ட் இதோட ஓனரை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சார், இது இண்டோர் இன்ஸ்பெக்டர் கௌதம் தீக்ஷித்தோட இண்டோர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்கேம் பற்றின ரிப்போர்ட் சார். சார், அவர் எப்போ இந்த ஸ்கேன் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை கைது செய்ய ஆரம்பிச்சாரோ அப்போவே அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அவரை லீவில் அனுப்பிட்டாங்க. அண்ட் தென் ஒன் டே he was literally crushed with a canter on the road and left there to die. ஆனா அவரோட அதிர்ஷ்டம் அன்னைக்கு அவரு தப்பிச்சிட்டாரு. I will speak to my colleague in Indore. Yes, sir. I'll look into this Gautam Dixit matter. Yes, sir. But Anuradha, you have made a great breakthrough on this case. இல்ல சார், இதுக்கான கிரெடிட்டை நான் எடுத்துக்க முடியாது. இந்த ஃபோனை ஆதித்யா ராய் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால இப்போ நம்ம எல்லாரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரோட தங்கையை கண்டுபிடிச்சு தரதுதான். This is a great start. And you're the boss on this case. Anuradha, go ahead. ஜெய் ஹிந்த் சார். Jai Hind. இங்க பாரு பாப்பா, நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னல, நான் பென்ட்ரைவை ராகுல் கிட்ட கொடுத்தேன். கொய்யால அவனைத்தான் இந்த தாயோளி கொண்டுட்டானே. டேய் சோனா, நீ ஒரு வேலை பண்ண, இவளோட அண்ணனை போட்டு தள்ளிடுற. இங்க பாரு, ஒரு கொலையோ 2 கொலையோ தண்டனை ஒண்ணுதான். சரி தலைவர். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். டேய் லூசு பயல, என்னடா உனக்கு அவ்வளோ அவசரம்? பாப்பா என்னமோ சொல்லுதில்ல, கேட்டுட்டு போடா. சொல்லு பாப்பா. நீ சொல்லுமா. வீடியோ என்னோட லேப்டாப்ல இருக்கு. அதுக்கு தான் சொல்றது, எதையும் ஒழுங்கா கேளுன்னு. பாப்பா சொல்லுது அந்த வீடியோ லேப்டாப்ல இருக்குன்னு. போய் அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வாடா லூசு கூதி. போறேன் தலைவரே. என் பாப்பா, இந்த பயலுக்கு ஒன்றும் உன்னை தொந்தரவு பண்ணலையே? சொல்லு. பண்ணல? வெரி குட். நான் போய் பார்த்துட்டு வர்றேன், அவன் போயிட்டானா இல்லையான்னு. நீ நிம்மதியா சாப்பிடு. சபாஷ். எல்லாம் திறந்திருக்கேன். யாரோ எம்சிபி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தா இதப்படி, நான் கூப்பிடுற வரைக்கும் நீ உள்ள வராத. ஓகே? எங்க போகாத.
ஆதி சிவானி ஜெய் சார் எழுந்துருங்க. ஆதித்யா சார், கண்ணை திறந்து பாருங்க. எழுந்துருங்க சார்.